யாழ் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மணிக்கட்டோடு கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது சந்தேக நபரான தாதிய உத்தியோகத்தர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாண்டிலியன் வைஷாலி என்ற சிறுமி காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மணிக்கட்டில் கனோலா ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்த பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான சேனா லக்ஷயன், கூனா புரந்திரன் ஆகியோர் பல்வேறு விடயங்களை நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார். அத்தோடு சம்பவத்தின் இரண்டாவது சந்தேக நபரான தாதிய உத்தியோகத்தர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு பிணை வழங்கிய நீதவான் அவர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்துள்ளார்.